வெல்கம் டு அதிமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டான ராகி ஸ்வீட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ராகி ஸ்வீட்னோடனே எப்படி இருக்குமோலாம் யோசிக்காதீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தையிலேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதுக்கப்புறம் 20 முந்திரி சேர்த்துக்கலாம். உடச்சி சேர்த்துக்கலாம், இல்லை முழுசாகவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். எது இருக்கோ உங்ககிட்ட அதை சேர்த்துக்கலாம். 20 பாதாம் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காவும் இதில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நெய்யிலே வறுபடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இந்த மாதிரி வறுத்து விடுங்க. கலர் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் கலரில் வரும்போது முந்திரி இப்படி எடுத்துக்கலாம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. நெய்யை அதிலே விட்டுட்டு வெறிய முந்திரியும் பாதாமும் மட்டும் எடுத்துக்கோங்க தனியாக ஒரு பிளேட்டில். இப்போது இதே நெய்லே ஒரு அரை முழி தேங்காய் நல்லா மெலிசாக சீவி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்து விடுங்க. இப்போ ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ரெண்டும் நல்லா வறுபடட்டும். வறுபடும் போதே வாசனை ரொம்பவே சூப்பராக வரும். லைட்டாக கலர் மாறி வரும் தேங்காய். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போது இதே பேன்லேயே 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் இருந்த நெய் பத்தாது. அதனால் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். ராகி அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நெய் பத்தாது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருண்டு வரும். அப்போ தான் ராகியோட பச்சை வாசனை போகுமே. நல்லா இந்த மாதிரி லைட்டாக கிண்டிக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், தேங்காய், வேர்க்கடலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்துட்டு லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். ராகி மாவு சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுகர் பேஷண்ட் சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் வெல்லத்தை கம்மி பண்ணியே கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். வாசனைக்காக 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா எல்லாம் ஒன்றாய் வரணும். அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்படி வரும். இப்படி கிண்டும் போதே அந்த வெல்லம் இதில் சுத்தமாக தெரியாது. ராகி வெல்லம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு தனி பிளேட்டில் சேர்த்துக்கலாம். நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் 2 மிக்சியை கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அரைச்சி. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. உருக்கின நெய், பால் காய்ச்சின பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா பிடிக்கிறதுக்கு திரண்டு வரணும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிக்க வரணும். உதிரியாக வரக்கூடாது. கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்வீட் மாதிரி நல்லா டைட்டாக பிடிக்க வரும். பாருங்கள் பிசையும் போதே எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பால் சேர்க்க வேணான்னா நீங்கள் நெய்யை கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக பிடிக்காது அப்படின்றவங்க பால் நிறையாவே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி வரும். இதை தனியாக கீழே நெய் தடவி அந்த தட்டில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்தமாரி சமன்படுத்திக்கோங்க. நல்லா சமமாக வந்ததுக்கப்புறம் வறுத்த எள்ளு இதில் சேர்த்துக்கலாம். எள்ளு ரொம்பவே சூப்பராக எடுத்து கொடுக்கும். கட் பண்ணி வச்சுருக்க பாதாமியும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அந்த நட்ஸையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நட்ஸ் கொட்டாது. நம்ம கட் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்ததுக்கப்புறம் செட் ஆகிடும். இப்போ நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலான்னு எடுக்கிறேன்.
பாருங்கள் இந்தமாரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் கட் பண்ணால் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறத எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக நடுவில் இருக்கிற இடம் எல்லாமே வந்துடும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்குல்ல நம்ம ராகி ஸ்வீட்டு. இதை ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா ஸ்வீட்டும் வந்து இந்தமாரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கிட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ராகி தானே அவங்க சாப்பிட மாட்டாங்கலாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அவங்க விரும்பி கேட்பாங்க. ஏன்னா அதில் வந்து ராகியோட ஸ்வீட்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். பெரியவங்களும் வந்து ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டான ராகி ஸ்வீட் தயார்.